ஹாய் ஹலோ வெல்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிசி எப்படி ஈஸியா அசம்பிள் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆறே பொருள் இருந்தா போதும் பிசி வந்து ஈஸியா அசம்பிள் பண்றதை பத்தி எப்படின்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட், 2 வந்து பவர் சப்ளை யூனிட், 3 வந்து மதர் போர்டு, 4 வந்து ப்ராசர், 5 வந்து ரேம், 6 வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஃபர்ஸ்ட் கேபினெட் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பவர் சப்ளை யூனிட். இது பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ்ல 230 வோல்ட். இது வந்து கூலர் மாஸ்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது மதர் போர்டு. இது வந்து என்ன மாடல்னா B550M ப்ரோ வெர்ஷன்ல வைஃபை மதர் போர்டு. அடுத்து நம்ம ப்ராசர். இது வந்து ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது வந்து என்ன ப்ராசர்னா Ryzen 5ல 5600 GT ங்கிற ப்ராசர் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இதில் வந்து இன்பில்டாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேமு. இது வந்து EVM எலக்ட் 16 GBல 2 ரேம் வாங்கியிருக்கோம். வாங்க மதர் போர்டு பார்க்கலாம். எப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ராமு. தூக்கி போட்டுக்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ப்ராசர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இதில் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் எடுக்கணும். ப்ராசர் போட்டு இப்படி தான் வந்து அதை இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும். இந்த லாக்கில் ஃபர்ஸ்ட் இந்த லாக்கில் இருக்கும். இப்படி வந்து லைட்டாக எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசர் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கீழே விழுந்துருச்சுன்னா இதில் இருக்கிற பின்னு வந்து பெண்ட் ஆயிரும். பார்த்துக்காங்க. அதனால் ப்ராசர் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க. ஏன்னா கீழே போட்டுட்டிங்களா இதில் இருக்கிற பின்னு வந்து பெண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு இது எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். மதர் போர்ட்லேயும் இது மாதிரி ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பான். தெரியுதுங்களா? எல்லா கார்னரில் ஒரு கார்னரில் வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி மதர் போர்ட்லேயும் கொடுத்துருப்பான். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4 கார்னரில் ஒரு கார்னர் அது மாதிரி இருக்கும். வாங்க இந்த ட்ரையாங்கிள் வந்து எங்கே இருக்குது, மதர் போர்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்குது. அப்போ வந்து இந்த பக்கம் வர மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி மதர் ப்ராசரில் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் வந்து மேக்ஸா அந்த சைடு வரணும். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி லாக் பண்ணணும்னா இப்போ நம்ம ப்ராசரை வந்து மதர் போர்டில் வச்சுட்டோம். இப்போ எப்படி லாக் பண்ணணும்னா இப்படி அழுத்தி இந்த லாக்கை இப்படி லாக் போடணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவை, லாக் போட்டு கம்பெனி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூலர் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணணும் ப்ராசர் மேலே. இது வந்து ப்ராசரோடய வந்துடும். இதில் வந்து தெர்மல் பேஸ்ட் இருக்கும். பார்த்து எடுங்க, கையை வச்சிடாதீங்க. இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 4 நட்டு கொடுத்துருப்பான். அந்த நட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி
நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து இந்த ரேம் சைடு வர மாதிரி வைக்காதீங்க, ஏன்னா ரேம் போட்டால் இடிக்கும். அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி திருப்பிக்காங்க. இந்த பக்கம் வரும்போது இப்படி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும், 4 ஸ்க்ரூவையும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ரேம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், 2 ரேமும். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது இதில் 4 ஸ்லாட் இருக்கும் ரேமு. இதில் வந்து அவனே கொடுத்துருக்கான் வந்து 1 1 1ஆவது ஸ்லாட்லேயும் 3ஆவது ஸ்லாட்லேயும் ஃபஸ்ட்டு போடுங்க. 2 ரேமாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்லிக்கிறது வந்து 2ஆவது ஸ்லாட்லேயும் 4ஆவது ஸ்லாட்லேயும் சொல்கிறான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடுறது 2ஆவது ஸ்லாட்லேயும் 4ஆவது ஸ்லாட்லேயும் போட போகிறோம். ரேமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து இந்த பக்கம் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இல்லை, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஆப்போசிட்டில் போட்டால் அது இது இடிக்கும், போகாது. அதனால் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் இருக்கும். அது இங்கே ரேம் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து 2லேயும் 4லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காடி இருக்கிறது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு உள்ள போட போகிறேன். ஃபஸ்ட்டு 2யும் ஓப்பன் பண்ணிக்காங்க. அப்படி ரேம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 2 பக்கம் லாக் ஆகிக்கும். அதே மாதிரி இப்போ 4ஆவது ரேம் ஸ்லாட்டில் வந்து இப்போ 2 ரேம் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரேம் வந்து போட்டாச்சு. இப்போ வாங்க எஸ்எஸ்டி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து 2 எஸ்எஸ்டி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது மதர் போர்டில். இங்கே ஒரு எஸ்எஸ்டி, இங்கே ஒரு எஸ்எஸ்டி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் கழட்டிக்கலாம், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுங்க. இதே வந்து ஒரு சின்ன காடி இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த பக்கம் சின்ன காடி, இந்த பக்கம் பெருசாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இப்படி இருக்கும். இந்த காடி வந்து இந்த காடியில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சும்மா அப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ப்ரெஸ் பண்ணால் அப்படி லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். அது மாதிரி வர்றது தான் கரெக்டு. இன்னொரு தடவை கூட கழட்டி காட்டுறேங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த சின்ன காடி இருக்குன்னா இதே மாதிரி இந்த இதுலேயும் காடி இருக்கும். இன்னொரு ரேம்ஸ் ஆட்ஸ்க்கு M.2 போகிறதா இருந்தால் இதே மாதிரி இந்தாண்ட ஒன்று போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு போடும்போது இந்த போர்டோட ப்ராஸோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி போகிறது பாருங்கள். அவ்வளோதான். இப்படி உள்ளே சொருவனதுக்கப்புறம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கோம். இப்படி போட்டதுக்கப்புறம் தெர்மல் பேஸ்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த மேலே இருக்கிற ஃபேனோட கனெக்ஷன் வந்து எப்படின்னா இங்கேயே இருக்கும், காட்டுவேன். சிபி ஃபேன் இருக்கும், இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, இந்த 4 பின் இருக்கும். இதே மாதிரி 4 இங்கேயே CPU ஃபேனுக்கு ஃபேன் 1 ஃபேன் 2 அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கு இந்த பக்கம் இருக்கும். அந்த லாக் அந்த பக்கம் வர மாதிரி இப்படி வச்சு சொல்வீங்கன்னா உள்ளே போயிடும், லாக் ஆகிக்கும். முதல்ல கட்டுறேன். இந்த லாக் இருக்கும், இந்த லாக் வந்து இங்கே இருக்கும். CPU ஃபேனுன்னு சொல்கிறதுனால நம்ம இந்த 4 இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம மதர் போர்டில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம். ஹார்ட் டிஸ்க் போட்டுட்டோம், உள்ளே ப்ராசர் இன்சர்ட் பண்ணிட்டோம், மேலே ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ரேமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மதர் போர்டில் அப்படி தான் போடணும். அப்புறம் கனெக்ஷன் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம கேபினெட்டில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். கேபினெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பவர் சப்ளை யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். வாங்க அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபினெட்டை வந்து கமித்தி போட்டுக்காங்க. கமித்திட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும். கையிலே கழட்டுங்க, இல்லைன்னா ஸ்க்ரூ வச்சு கழட்டுங்க.
அதுக்கப்புறம் வந்து கேபினெட்டில் வந்து இது வந்து இந்த பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா உள் சைடு வர மாதிரி, இது வந்து உள் சைடு வர மாதிரி, இது வந்து வெளி சைடு இருக்கிற மாதிரி, இது வந்து உள்ள வழியாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். பிளேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க நம்ம மதர் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி திருப்பிக்காங்க. திருப்பி டேபிளாக கொஞ்சம் எடுத்து வச்சு இப்படி மதர் போர்டு கட்டிக்கலாம். கேபினெட் மதர் போர்டு அசாமல் எடுத்து இந்த ஃபேன் புஸ்தகங்களாக வந்துடும். இந்த இதுலாம் அந்த பிளேட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிளேட் இருக்கலாம், இந்த பிளேட்டில் இங்கே இது ஃபிக்ஸ் ஆகணும். இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே அழகாக பொறுமையாக எங்கேயும் இடிக்காமல் கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஸ்க்ரூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் டைட் ஆகும். அந்த ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படியே அதே மாதிரி இந்த பிளேட்லேயும் நம்ம ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். வந்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போடணும். இந்த ஸ்க்ரூ எடுத்து பொறுமையாக ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு ஒவ்வொன்றா போடணும். ஸ்க்ரூ யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். திருப்பும் போது எதையும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் என்னென்ன கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். மூணு கேபிள் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு முக்கியமான கேபிள் வந்து கேபினெட்டில் ஒரு கேபிள் வரும், அப்புறம் இந்த பவர் சப்ளை யூனிட்லேருந்து கேபிள் வரும். இவ்வளோ கேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இது 1-2 கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். அது முக்கியமான கேபிள் எதுன்னா முதல்ல கேபினெட்லேருந்து ஒரு கேபிள் தனியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேபினெட்லேருந்து வர கேபிள். இது எல்லாமே ஃபேனு, லைட்டு, ஆர்ஜிபி லைட்டு, இதுக்கு தகுந்தப்பட்ட கேபிள், யூஎஸ்பி கேபிள், மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுற கேபிள், இது எல்லா கேபிளும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளைலேருந்து வர கேபிள் வந்து எதாவது யூஸ் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் இந்த 2 பின்னு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அந்த பெரிய பட்டை பின்னு, அப்புறம் இதுக்கப்புறம் சிபியூன்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும். சிபியூன்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும். இது 2 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பவர் சப்ளைக்காக அந்த ஃபேனுக்காக ஒரு லைன் கொடுத்தா போதும். மற்றபடி பெருசாக நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி ஆடியோக்குன்னு ஒரு கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ள இன்னும் மதர் போர்டு இங்கே கனெக்ட் பண்ணுற சுவிட்சஸ்லாம் இருக்குல்ல, எல்இடி, இந்த யூஎஸ்பி கேபிள்லாம் இது கனெக்ட் பண்ண மதர் போர்டில் கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இந்த இதுக்கு கனெக்ஷனுக்கு நம்ம மதர் போர்டில் கனெக்ஷன் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பட்டைப்பின் வந்து சரியிடலாம். இந்த பட்டைப்பின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் ஒன்று இருக்கும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் லாக் ஆகிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வராது. இந்த லாக் வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும். இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். 2 சைடு இப்படி கையை வச்சு இந்த ஒரு கேபிள் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், லாக் ஆகும். இதில் வந்து 8 வோல்ட்ஸ் இருக்கும். இந்த சிபியூங்கிற கேபிள் வந்து 8 வோல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே 8 வோல்ட்ஸ் ஒரு பின் இருக்கும். கரெக்டாக அந்த ஃபேனுக்கு ப்ராசருக்கு இந்தாண்ட மேலே டாப்பில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே
வந்து இந்த லாக் வந்து இந்த பக்கம் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த லாக் வந்து கழட்டும் போது இப்படி அமுத்தி தான் இப்படி கழட்டணும். போடும்போது இப்படி வச்சு அழுத்தி உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அழுத்த கூட தேவையில்ல, சும்மா அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஆனால் கழட்டும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கொஞ்சம் லைட்டாக விரியும், அப்போ தான் வெளியே வரும். இது லாக் ஆகிக்கும் உள்ளே ஃபுல்லாக அமுத்தினா. கேபிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வச்சுக்கோம். பட்டை கேபிள் மாதிரி ப்ளூ கலரில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு வந்து ஹோல்ஸ் இருக்காது, காமனாகவே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பின் வந்து எங்கே சொல்லணும்னா இது இங்கே இருக்கு பாருங்க. இதில் சொல்லணும். இதே மாதிரி காடி இருக்கும், USB 3.0ன்னு சொல்லிட்டு இந்த காடி இருக்கும். இந்த காடியில் வந்து இந்த காடி சென்டராக வரணும். அப்படி திருப்பி இந்த காடி வந்து மேலே வர மாதிரி சொல்லணும். இவருங்க காடி இருக்குது, மாற்றி சொல்லிங்கன்னா உள்ளே போகாது. இந்த காடி கரெக்டாக இதில் உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் காடி வந்து கரெக்டாக இதில் உட்கார மாதிரி இருக்கும். அந்த பக்கமாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம USB ஆடியோவும் 2 கேபிள் இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஆடியோ HD ஆடியோ கேபிள், இது வந்து USB கேபிள். இங்கேயே கொடுத்துருப்பான் USB பின்னு, இதுவும் USB பின்னு, எதில் வேணுமோ சொல்லிக்கலாம். அதில் ஆடியோங்கிறதுல வந்து ஆடியோ பின்னால் சொல்லணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஜே ஆடியோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் SW, பவர் LED ப்ளஸ்ஸு, பவர் LED மைனஸு, HDD LED ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். இந்த கேபிள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து கேபினெட்டில் வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, பவர் ஆன் பண்ணுறதுக்கு, இந்த சுவிட்செல்லாம் வேலை செய்கிறதுக்கு இந்த கேபிள் தான் யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் LED, பவர் SW, HDD LEDன்னு இந்த பட்டன், இந்த பின்னுக்கெல்லாம் எல்லாமே கொடுத்துருப்பான். நம்ம ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து வருவாங்க. அதிலே சிம்பிள் கொடுத்துருப்பான், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்ல ஒருத்தனை. கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, ஒவ்வொரு கேபிளும் சொல்லியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கேபிள் வந்து அங்கங்கே இருக்கிறது வந்து லைட்டாக அவனே உள்ள அது மாதிரி கம்பி மேலாம் கொடுத்துருப்பான். இல்லை நம்ம டை வந்து யூஸ் பண்ணணும். டை இப்போ டெம்பரரியாக இருக்கிறதுனால ஒரு கேபிள் வச்சு அப்படியே சும்மா லைட்டாக கம்பி மட்டும் வச்சு முடிக்கிறேன். அடுத்து இந்த லாக் வந்து இந்த லாக் இருக்கும். இந்த பெருசாக ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாக் இது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா கேபினெட்டுமே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிட்ட உள்ளது இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், கழட்டணும் ஃபஸ்ட்டு. அது வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணால் போட்டாங்க இருந்துச்சு. கீழே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கேபிள் வந்து எங்கேயாவது மோதுதா அவங்க கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஃபேன் எதுவும் மோதிச்சுன்னா ஃபேன் விடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மவுஸு, கீபோர்டு, இதுக்கு தேவையான கேபிள் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம சிஸ்டத்தோட பவர் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பிசி வந்து ஈஸியாக ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோவுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.